கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி இருக்காங்க இல்லையா? அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் 180 வேக்கன்சிஸ் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. 2026க்கான அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. யாரெல்லாம் கிராஜுவேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறது? எப்படி படிக்கிறது? என்ன சிலபஸ் இருக்குது? எப்படி படித்து பாஸ் ஆகுறது? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்ருங்க. யாராலும் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்டு சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து இது கம்ப்ளீட்டாக லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டோடைய ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து ஏப்ரல் 26 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. எல்ஐசி ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஓப்பன் ஆகிருக்க டேட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடுடைய வேக்கன்சியை நம்ம பார்த்துடலாங்க. ஸோ தமிழ்நாடோட வேக்கன்சி பாருங்கள், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோடைய வேக்கன்சி வந்து சென்னையில் வந்து 6, கோயம்புத்தூரில் 5, ஒசூரில் 1, காஞ்சிபுரம் 1, காரைக்குடி 1, கரூர் 1, மதுரை 4, திருநெல்வேலி 1, திருப்பூர் 1. ஸோ மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸாம் எழுதி நீங்கள் மெரிட்டில் வந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டு கிடைக்குங்க. அதே மாதிரி சிட்டி வைஸ் வேக்கன்சியை தான் நம்ம ஃபில் பண்ணுறாங்களாமா. அது வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வேறு எந்த மோடும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷனுடைய டைம் டேபிள்ஸ் அதே மாதிரி எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? எப்போ முடியுதுன்னு பாருங்கள். அது முக்கியமான டேட்டு ஏப்ரல் 30 முடிஞ்சிருதுங்க. சரிங்களா? ஸோ 7 to 10 days எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு இது கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் உடைய டேட்டு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் 2026. அப்போ ஏப்ரல் முடிஞ்சிச்சுங்க. ஏப்ரல், மே, ஜூன் ஜஸ்ட் ஒரு 2.5 months தான் இருக்குது. 2 months சாலிடாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சேலரி பாருங்கள், 5 lakhs நியரஸ்ட் டு 5 lakhs per annum வந்து உங்களுக்கு சிடிசியோட இந்த சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த பிடிஎஃப்பில் பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கேட்டரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராஜுவேட் இருக்கணும். அது இல்லாமல் ஏஜ் பாருங்கள், 21 to 30 years வந்து கண்டிப்பாக இருக்கணும். 21 yearsக்கு கீழே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. 30 yearsக்கு மேலே இருக்கவங்களும் அப்ளை பண்ண முடியாதுங்க. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கிராஜுவேட்ஸ் இருக்கணும். மினிமம் அக்ரிகேட் வந்து 55% இருக்கும். எனி டிசிப்ளின், எனி கோர்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே. சரிங்களா? பாருங்கள், இது முக்கியமானது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிஃபர்டு, அதை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யாராவது இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்லேயோ அல்லது ஏதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது டைரக்ட் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட் போஸ்ட்டு. 21 to 30 years இருந்தாலே போதுங்க, ஈஸியாக நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடலாம். சரிங்களா? சரி, இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு இன்டர்வியூ இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன சிலபஸ் பாருங்கள். சாதாரண வந்து 10th standard வரைக்கும் படித்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தாங்க. கிராமர், இந்த வெர்பல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே சேர்த்து 200 questions, 200 marks, 120 minutes ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தாங்க. எந்த ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் அவங்க கொடுக்கல, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சவங்க அனைவருமே இதை அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 0.25 marks வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டிபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ரேங்க் சஃபிஷியன்ட்லி ஹையர் இன் தி ஆர்டர் தி மெரிட் பேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைனல் செலெக்ஷன்ஸ் இருக்குது, மெடிக்கல் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹800. அதோட ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங் வந்து நம்ம பிடிஎஃப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பயோமெட்ரிக் டேட்டா கேப்சரிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம். வேறு தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் வந்து பாருங்கள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த பிளேஸில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூ சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க அதே ஆல்மோஸ்ட். சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸாமுடைய அனலைசிஸ் வந்து பார்க்கலாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ், 200 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும் 0.25 மார்க்ஸு, மைனஸில் இருக்கும். அதே மாதிரி 120 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். ஸோ 2023லேருந்து 2019 வரைக்கும் நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ஜென்ரலி ஓபிசி கேட்டகரிஸ் பாருங்கள், 2020லேருந்து 23ல் வந்து 130 to 140 வந்து கட் ஆஃப் இருந்திருக்குது. 22ல் வந்து 125 to 135, 21ல் 120 to 130, 2019ல் வந்து 120 to 1. ஸோ ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் பார்க்காம 160 அண்ட் எபோவ் அவுட் ஆஃப் 200 அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்ஐசியில் உங்களுக்கு வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கிடைக்க தான் போகுது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஸோ ஜென்ரலி எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் ஒவ்வொரு செக்ஷனையும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 18 மார்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 16 to 20 மார்க்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி 16 to 20 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து 14 to 17 மார்க்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 15 to 18 மார்க்ஸ். ஸோ அப்புறம் அப்படியே ஆவரேஜான்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈச் செக்ஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவெடுக்கலாம். சரிங்களா? சரி, தமிழ்நாடு வேக்கன்சிஸ் திரும்ப நம்ம சொல்கிறோம். சென்னை 6, கோயம்புத்தூர் 6, மதுரை 4, திருநெல்வேலி 1, திருப்பூர் 1ங்க. சிட்டி வைஸ் மெரிட் லிஸ்ட்டில் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. சரிங்களா? எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நியூமெரிக்கல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் இதுக்கு முன்னாடி கேட்டது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. டேபிள் சார்ட், பை சார்ட், பார் கிராஃபு, அதுக்கப்புறம் அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ஸ், நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் அண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் ஒன் ஒர்க், ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்ஸு, ஏஜஸ், ரேஷியோ ப்ரொபோசல்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களாமா. லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர், லீனியர், ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கோர் கன்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியது சிலோஜிசம்ஸ், இன்இக்வாலிட்டிஸ், டீகோடிங், கோடிங் அண்ட் டீகோடிங், blood relations, coded relations, direction and sense, மெஷின் இன்புட் அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் மெயின் வெயிட்டேஜாக இருக்குது. அது நீங்கள் வந்து ஃபினான்ஸ், ஜென்ரலி ஃபைனான்ஸ், இந்தியன் எக்கனாமி, சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா ரீடிங் காம்ப்ளிகேஷன் அதை ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங், கிளாஸ் டெஸ்ட்டு, ஃபில்லப் த பிளாங்க்ஸு, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்ப்னு சொல்லுங்களேன், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து சிலபஸ்ஸு. இதை உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அருமையாக படிக்கலாம். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ பிரதமர், அதாவது இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிளானிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்துக்கணும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அதையும் உட்காந்து படிச்சுக்கணும். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தான் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை.
ஈஸியாக வந்து யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னால் எம்எஸ் ஆஃபீஸ் ஜென்ரலாகவே இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்னஸ்ஸு சாஃப்ட்வேர் சைபர் செக்யூரிட்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாதாரணமாக யூஜிலே நம்ம இது படிக்கிறனால யூஜி எனி டிசிப்ளினில் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கிறனால அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். இதை பாருங்கள் எப்படி படிக்கிறது. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதே மாதிரி டைம் அலோகேட் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்கில்லு லாங்குவேஜுக்கு ரீசனிங் யூனிட்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதும் நம்ம சாம்பிள் கொஷின்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து இது சம்மந்தமாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ 9442112979 நம்முடைய கிரேட் அகாடமியோடைய இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சரிங்களா? எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடைய கிளாஸஸ்ஸு ஏப்ரல் 26 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு அப்டேட்டில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாங்க.